பானை கூலரின் வியாபாரம். வெயில் அதிகமா இருந்துச்சு. மரத்தோட நிழல்ல துணிக்குருவி, சோட்டுக்கிளி, மகிக்கழுகு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால இந்த வெயில தாங்கவே முடியலம்மா. என்ன தூக்கிட்டு போய் ஏதாவது வாட்டர் டேங்க்ல தூக்கி போட்டுருமா. அங்கேயே நான் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்துடுறேம்மா. டேய் பன்னு, நீ கத்துனா எனக்கு இன்னும் வேர்வை அதிகமாகுதுரா. வாய் மூடி உக்காரு. இந்த வெயில்ல காத்தும் அனலாதான் வீசிக்கிட்டு இருக்கு. நாம என்னதான் பண்ண முடியும்? ஆமா சோட்டு, வெயில் இருக்க இருக்க அதிகமாயிக்கிட்டே இருக்கு. கரண்ட்டும் இருக்க மாட்டேங்குது. கரண்ட் இருந்தாலும் ஓடின ஃபேன்ல இருந்து அனல் காத்து தான் வீசுது. இந்த அனலை நம்ம எப்படியாவது விரட்டியே ஆகணும். அதுக்கு ஏதாவது யோசிச்சே ஆகணும். உண்மைதான் மகி, நாம கூட பரவாயில்ல. ராத்திரியில அனல் தாங்க முடியாம பாவம் பசங்க தாங்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பண்ணி ஆகணும். அம்மா, ஒண்ணு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, இல்ல வீட்டுக்கு ஏசியாவது வாங்கி போடு. இந்த ஊர்ல என்னால இருக்க முடியாது. பேசாம நான் இமயமலைக்கே போயிடுறேன். அன்னைக்கு சாயந்தர நேரம் துணி புஜ்ஜி 2 பேருமே அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி ரொம்ப ஆழமா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா, இன்னைக்கு எல்லாரும் இந்த வெயிலால எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம், அவங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வெயில்ல இருந்து நாமளும் தப்பிக்கணும். அதான் என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நாம என்னமா பண்ண முடியும்? நாம ஏழைங்க. ஏசியோ கூலரோ நம்மளால வாங்க முடியாது. இந்த வெயில்காரம் போற வரைக்கும் நாம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ புஜ்ஜி கட்டுல இருந்து எகிரி குதிச்சு, அம்மா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குமா. நாம புதுசா ஏசி கூலர் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. நாம புதுசா ஏதாவது ஒண்ணு உருவாக்கலாம். அதோட பேரு பானை கூலர்மா. பானை கூலரா? என்ன சொல்ற புஜ்ஜி? பானையில தண்ணி ஊத்தி வச்சு குடிக்கலாம். அதை எப்படி கூலர் ஆக்குறது? நான் சொல்றத கேளுமா. நாம முதல்ல ஒரு பெரிய பானையை வாங்கிக்கணும். அதுல அங்கங்க சின்னதா ஒரு ஓட்டையை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பானையில நாம தண்ணிய ஊத்தி அதுல சின்னதா ஒரு பேட்டரி ஃபேனை வைக்கணும். அப்ப அந்த ஃபேன் சுத்தும் போது அந்த தண்ணியோட நமக்கு மேல சாரல் அடிக்கும். அது ஏசி காத்தை விட சூப்பரா இருக்கும். இந்த ஐடியா நல்லா இருக்குல்லம்மா. அது கேட்டு துணி ரொம்பவும் சந்தோஷமா, வாவ், சூப்பர் புச்சி, இது ரொம்ப நல்ல ஐடியா. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு? இது உண்மையிலேயே வேலை செய்யும் தான். ஆமாமா, இது தயார் பண்ண கம்மியா தான் செலவாகும். இதே மாதிரி நாம பானைக்குள்ளரை செஞ்சு எல்லாருக்கும் வித்தோம்னா எல்லாரும் இந்த அனல்ல இருந்து தப்பிச்சுப்பாங்க இல்லையாமா? நிச்சயமாமா, நாளைக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஆனா அம்மா, இந்த பானைக்குள்ளர் செய்யறதுக்கு கொஞ்சம் பணமும் செலவாகும் இல்லையா? நிறைய பானை வாங்கணும், அப்புறம் நிறைய பேட்டரி ஃபேன் வாங்கணும். இதுக்கெல்லாம் இப்ப நம்ம கிட்ட பணம் இல்லைல்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பொருளை வாங்கிட்டு வந்து நாம ஒன்னொன்னா செய்யலாம். பரவாயில்ல புஜ்ஜி, தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுத்து வச்சு ஒரு வாரத்துல நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு துணியும் புஜ்ஜியும் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு ஜன்னல் வழியா சிச்சு காக்கா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா. அவன் மூளையில ஒரு திட்டம், மனசுக்குள்ள ஒரு பேராசை. இது ரெண்டும் சேர்ந்து சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, ஆஹா, பானை கூலர் ஐடியா சூப்பர். இந்த புஜ்ஜிக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் எங்க இருந்துதான் வருதோ. ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசாம என்கிட்டதான் பணம் இருக்கே, நானே இதை ஸ்டார்ட் பண்ணலாமே. இவங்க பணத்தை சேர்த்து வச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஆரம்பிச்சேனா நான் கோடீஸ்வரி ஆயிடலாம். ஐடியா நல்லா இருக்குல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிச்சு காக்கா அங்க இருந்து வேகமா வீட்டுக்கு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா சிட்டிக்கு போய் அவகிட்ட இருக்கிற பணத்துல 20 பெரிய பெரிய பானைங்க, அப்படியே 20 பேட்டரி ஃபேனு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துச்சு. ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு அவளுடைய புள்ள சின்னவோட உதவியால 20 கூலரை அவ தயார் பண்ணா. அடுத்த நாள் காலையில ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு இடத்துல சிச்சு காக்கா ஒரு ஸ்டால் போட்டுச்சு. அங்க 20 பானை கூலரை வச்சு அவ விற்க ஆரம்பிச்சா. சிச்சு காக்கா சத்தமா கத்தி, வாங்கம்மா வாங்க, பானை கூலரு ஏசியோட விலையும் இல்ல, கூலரோட விலையும் இல்ல. ஆனா அதுல வர குளிர்ச்சி அப்படியே இருக்கும். இனிமே நீங்க அனல்ல கஷ்டப்பட்டு தூங்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பானை கூலரை வச்சு தூங்குங்க. அதை கேட்ட ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் அங்க ஓடி வந்தாங்க. அப்பதான் மகிக்கழுகும் லூசிபுறாவும் அங்க வந்தாங்க. என்ன சிச்சு இது? பானைக்குள்ள இருந்து சில்லுன்னு காத்து வருது, ரொம்ப சூப்பரா இருக்கே. அது என்னோட ஐடியா மகி. ஏசி கூலர்லாம் வாங்க வசதி இல்லாதவங்க இந்த பானைக்குள்ளரை வாங்கிக்கலாம். அதுல இருந்து வர மாதிரி சில்லு காத்து இதுல இருந்து வரும். இதுக்கு ரேட்டு வெறும் 500 ரூபாய் மட்டும்தான். வாவ், 500 ரூபாவா? ரொம்ப கம்மி தான். எனக்கு ஒரு பானை கூலர் குடிச்சிச்சோ. எனக்கும் ஒண்ணு குடிச்சிச்சோ. இந்த அனலை தாங்கிக்க முடியல. அப்படி எல்லாரும் சிச்சு கிட்ட பானை கூலரை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சுவோட கேஷ் பேக் நிறைஞ்சு போயிடுச்சு. அவ ரொம்பவும் சந்தோஷமா இருந்தா.
அப்பதான் அங்க சோட்டுக்கிளி பன்னு கிளி 2 பேருமே வந்தாங்க. பன்னு அந்த பானை கூலருக்கு முன்னாடி நின்னு சில்லுன்னு வர காத்த ரசிச்சுக்கிட்டே இருந்தா. அம்மா அம்மா, இது பானையா இல்ல ஏசியாமா? இவ்வளவு சில்லுன்னு காத்து வீசுது. அம்மா, இந்த பானை கூலரை எனக்கு வாங்கி கொடுமா. இன்னைக்கு ராத்திரி இந்த பானை கூலரை வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா படுத்து தூங்கணுமா. டேய் கொஞ்சம் தள்ளி நில்லுடா, அப்புறம் உனக்கு கோல்ட் ஆயிட போகுது. இரு நான் வாங்கி கொடுக்கறேன். சிச்சு, இந்தா 500 ரூபாய், எனக்கு ஒரு கூலர் கொடு. வாங்கிக்கோ சோட்டோ, என்ஜாய் த சம்மர். சோட்டு பன்னு 2 பேரும் சந்தோஷமா அந்த பானை கூலரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப வழியில துணி புஜ்ஜி அவங்கள பார்த்தாங்க. சோட்டு, என்ன 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? புதுசா பானை வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்க? புஜ்ஜி அந்த பானைய பார்த்து ஷாக் ஆயிட்டா. அம்மா, இது சாதாரண பானை இல்ல, நான் இது டிசைன் பண்ணனே. அந்த பானை கூலர் மாதிரி இருக்கு. சோட்டு ஆண்டி, இந்த பானை கூலர் நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? புஜ்ஜி, இத மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரோம். சிச்சு ஆண்டி தான் இத வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய ஸ்டால் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கூலரும் 500 ரூபாய் தானா? அப்போ துணி கோவமா, என்னது சிச்சு வித்துக்கிட்டு இருக்காளா? அவளுக்கு இந்த ஐடியா எப்படி தெரியும்? அன்னைக்கு புஜ்ஜி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவ திருட்டுத்தனமா கேட்டிருப்பாளோ? அம்மா வாமா, நம்ம போய் சிச்சு ஆண்டி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு துணியும் புஜ்ஜியும் சிச்சு கிட்ட போனாங்க. அங்க போய் பார்க்கும்போது சிச்சு எல்லா பானை கூலரையும் வித்து பணத்தை சந்தோஷமா எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ துணி கோவமா, சிச்சு, நானும் புஜ்ஜியும் பேசுறத நீ கேட்டுக்கிட்டு இருந்தியா? இது என் பொண்ணோட ஐடியா, அத நீ வியாபாரமாக்கி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கியா? சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, ஏன் துணி, இன்னும் ஒரு பானை கூட நீங்க வாங்கல. ஆனா நான் ஐடியா கேட்டனைக்கே பானைய வாங்கி கூலர் செஞ்சு வித்துட்டேன். பிசினஸ்ல ஸ்பீட் இருக்கணும், உங்களை மாதிரி மந்தமா இருக்க கூடாது. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா சிச்சு? ஒரு சின்ன பொண்ணோட ஐடியாவை திருடி நீ அதை வியாபாரமாக்கிக்கிட்டு இருக்க. சிச்சுவுக்கு ஈகோ கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. அவ புஜ்ஜிய பார்த்தா. புஜ்ஜி கோவமா இருப்பா அப்படின்னு எதிர்பார்த்தா. ஆனா புஜ்ஜி ஹாப்பியா தான் இருந்தா. என்ன புஜ்ஜி, உன்னோட ஐடியாவை நான் திருடிட்டேன் அப்படின்னு என் மேல நீ ரொம்ப கோவமா இருக்கியா? அப்போ புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டு, இல்ல ஆண்டி, நம்ம ஊர்ல எல்லாரும் இந்த அனல்ல கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. எப்படியாவது பண்ணி அவங்க எல்லாரையும் இந்த அனல்ல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அதுதான் உன் ஐடியா, அதை நான் திருடிட்டேனே. நீங்க செஞ்ச வேலையை நான் செய்யறதுக்கு எப்படியும் எனக்கு குறைஞ்சபட்சம் 1 வாரமாவது ஆயிருக்கும். அந்த 1 வாரத்துக்கு எல்லாரும் அனலால கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனா என்னோட ஐடியாவை எடுத்துக்கிட்டு நீங்க சீக்கிரமாவே இதை செஞ்சு கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் நிம்மதியா அவங்க வீட்டுல படுத்து தூங்குவாங்க. எனக்கு தேவை மத்தவங்களுடைய சந்தோஷம் தான், மத்தபடி எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை. புஜ்ஜி சொன்னது கேட்டு சிச்சு காக்கா வெக்கத்துல தலை குனிஞ்சா. ஆனா துணிக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அப்ப சிச்சு தலைய குனிஞ்சு, புஜ்ஜி, இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வார்த்தைய சொல்லிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நான் இத ஒரு வியாபாரமா ஆக்கி பணம் சம்பாதிக்கலான்னு நினைச்சேன். ஆனா மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சிருக்க பாரு. பரவாயில்ல ஆண்டி, யாரு என்ன பண்ண என்ன, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதும் தானே. என் பொண்ணு ரொம்ப வளர்ந்துட்டா. வா புஜ்ஜி, நாமளும் போய் இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கலாம். அன்னைக்கு ராத்திரி பறவைங்களோட கிராமத்துல எல்லா பறவைங்களும் சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல அந்த பானை குளரை வச்சுக்கிட்டு அதுல இருந்து வர சில்லுன்னு காத்துல சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. பன்னு கூலருக்கு முன்னாடியே படுத்து ரொம்பவும் சந்தோஷமா, ஆமா, சில்லுன்னு காத்து வீசும்போது அப்படியே மல்லாக்கா படுத்துக்கிட்டு ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரத்தை எண்ணி பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். புஜ்ஜியோட ஐடியா சூப்பர்மா. அம்மா குட் நைட்மா. ஆமாண்டா, உண்மைதான். சரி படுத்து தூங்க, இனிமே நமக்கு அனலே கிடையாது. மகிகளுக்கு லூசிபுரா, துணிக்குருவி, புஜ்ஜி குருவி எல்லாரும் சில்லுன்னு காத்து வீசவும் நல்லா தூங்குனாங்க. சிச்சுவும் அவளுடைய ரூம்ல ஒரு பானை குளரை வச்சுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா தூங்குனா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, 1, மத்தவங்களோட திறமைய நாம திருடி நாம பணமாக்கிக்க கூடாது. இன்னொன்னு, அது நல்ல யோசனையா இருந்து 4 பேருக்கு உதவி செய்யும் அப்படின்னா அப்போ அது தப்பு கிடையாது. துணி சோட்டுவின் தண்ணீர் பந்தல். காலையில 9 மணி. துணி சோட்டு 2 பேருமே அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் சிட்டில இருந்து புஜ்ஜியும் பன்னுவும் வந்தாங்க. அம்மா, இந்த வருஷம் வெயில் சாதாரணமா இல்ல. பஸ் ஸ்டாப்ல இருந்து இங்க நடந்து வரதுக்குள்ளயே இந்த வெயில எங்களுக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாமா, சிட்டில ஏசி ஆபீஸ்ல நாங்க உக்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பாவம் கிராமத்துல நீங்க எல்லாரும் இந்த வெயில எப்படி கஷ்டப்படுறீங்கன்னு இப்ப கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு தெரிஞ்சதுமா. ஆமா, போர் தண்ணியே கூட இல்லையா.
நிலத்தடியில தண்ணியே இல்லைன்னு சொன்னாங்க. தண்ணிக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க. அதனாலதாம்மா நானும் பண்ணவும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இப்ப நாங்க வேலைக்கு போனா எங்களுக்கு வருமானம் வருதுல்ல, ஊருக்கு நடுவுல அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு பந்தல் போட்டு நீர் பந்தல் வைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஆமாமா, ஒரு 5-6 பெரிய பானைய வாங்கி அந்த பானையில வெட்டி வேறு போட்டு தண்ணி ஊத்தி வச்சா கொஞ்ச நேரத்துல எப்படியும் சில்லுன்னு ஆயிடும்ல. காலையில நேரம் நீங்க போய் பாத்துக்கோங்க அந்த நீர் பந்தல. மதிய நேரம் நாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கறதுனால நாங்க போய் பாத்துக்கிறோம். சோட்டு கிளி அதை கேட்டு சந்தோஷமா, டேய் பன்னு, எப்பவுமே சாப்பாடு பத்தி யோசிக்கிற நீ இன்னைக்கு ஊர்க்காரங்களுடைய தாகத்தை பத்தி யோசிச்சிருக்கேனா? உண்மையிலேயே எனக்கு பெருமையா இருக்குடா. இது நல்ல யோசனைதான். எல்லாருடைய தாகத்தை தீக்கிறதை விட புண்ணிய செயல் வேற எதுவுமே இருக்காது. சரி, நாம இப்பவே கடைக்கு போய் தேவையான பானைய வாங்கிட்டு வந்துடலாம். அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய பந்தல் போட்டு அங்க ஒரு பெஞ்ச் மேல 6 பானைய வச்சு மேல இரு துணியால மூடி அதுக்கு மேல கிளீன் பண்ண கிளாஸ் வச்சிருந்தாங்க. இலவச தண்ணீர் பந்தல் அப்படின்னு பேரும் போட்டிருந்தாங்க. அங்க மகிக்கழுகு வந்து தண்ணிய வாங்கி குடிச்சு, டோனி, இந்த வெயில நடந்து வந்து சில்லுன்னு இருக்கிற பானை தண்ணிய குடிக்கும் போதுதான் உயிரே வர மாதிரி இருக்கு. அதுலயும் வெட்டி வேறுமானம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, புஜ்ஜியும் பன்னுவும் சேர்ந்துதான் இந்த நீர்பந்தல ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் இலவசமா தண்ணிய வாங்கி குடிச்சு பசங்களை வாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. சரியா அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற சிச்சு காக்கா அந்த பக்கமா வந்துச்சு. ஹாய், என்ன இங்க கூட்டமா இருக்கு? இங்க ஃப்ரீயா ரஸ்னா ஏதாவது குடுக்குறீங்களா? ரஸ்னா இல்ல சிச்சு, எங்க பசங்க இந்த ஊர்க்காரங்களுக்கு ஃப்ரீயா தண்ணி குடுக்கறாங்க. சிச்சு காக்காவும் தண்ணிய வாங்கி குடிச்சு ஆச்சரியமா, ஆஹா, தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கே. என்ன டோனி, இது சாதாரண பானை தண்ணி மாதிரி இல்ல. என் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் தண்ணியை விட இந்த தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கே. அது மண்பானையோட மகிமைதான் சிச்சு. தினமும் காலையில மண்பானையை கழுவி அதுல தண்ணி ஊத்தி வைக்கிறோம். கூடவே கொஞ்சம் வெட்டி வேறும் போடுறதுனால மனமும் நல்லா இருக்கும். அத கேட்ட உடனே சிச்சு காக்காவோட மூளையில ஒரு பிசினஸ் ஐடியா வந்துச்சு. சிச்சு அவனுடைய மனசுக்குள்ள, ஆஹா, இந்த தண்ணி இவ்வளவு டேஸ்டா இருக்கு. எப்படியும் இந்த வெயில் காலத்துல எல்லாரும் தண்ணி தாகத்துல தவிக்கத்தான் போறாங்க. பேசாம இந்த தண்ணியை நான் வாட்டர் பாட்டில நிரப்பி வேற ஒரு இடத்துல ஹெர்பல் கூல் வாட்டர் அப்படின்னு சொல்லி வித்தா எனக்கு பணமே பணம். லிட்டர் 20 ரூபான்னு வித்தாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாம் இல்லையா? அடுத்த நாள் காலையில ஒரு 11 மணிக்கு தண்ணீர் பந்தல் கிட்ட சோட்டுவும் துணியும் இருந்தாங்க. அப்பதான் சிச்சு காக்கா ஒரு கோணி பையில நிறைய காலி வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. ஹாய் டோனி, சோட்டு, ஏன் வெயில் எப்படி கஷ்டப்படுறீங்க? நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். என்ன சிச்சு, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல டோனி, ஊர்ல இருந்து என் சொந்தக்காரங்க, அதான் என் தம்பியோட ஃபேமிலி வந்திருக்கு. அவங்க பட்டணத்துல இருந்தவங்க. நம்ம ஊர் தண்ணி குடிச்சா ஒத்துக்காதான். அவங்களுக்கு மினரல் வாட்டர் தான் குடிச்சு பழக்கம். அதான் கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். அதுக்குன்னு இவ்வளவு பாட்டில் இல்லையா? சரி, சொந்தக்காரங்கன்ற ரொப்பிக்கிட்டு போ. சிச்சு காக்கா வேக வேகமா அந்த 10 பாட்டிலையும் தண்ணிய நிரப்பிக்கிட்டு அங்கிருந்து எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போச்சு. சரியா மதியம் 12 மணி. வெயில் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட சிச்சு காக்கா அந்த தண்ணிய வச்சுக்கிட்டு பாட்டில் 20 ரூபான்னு வித்துக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா சத்தமா, குளிர்ச்சியான வாட்டர், நல்ல சில்லு சில்லுன்னு வாட்டர், வெட்டி வேறு போட்ட மணமான வாட்டர், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாட்டில் வெறும் 20 ரூபாய் தான். ஃப்ரிட்ஜ் வாட்டர் கூட இவ்வளவு கூலிங்கா இருக்காது. வாங்க வாங்க வந்து குடிங்க. வெயிலால கஷ்டப்படுற அந்த பக்கத்து ஊர் பறவைங்க எல்லாருமே சிச்சுவோட பானை தண்ணிய குடிக்கிறதுக்காக வந்தாங்க. 1 மணி நேரத்திலேயே சிச்சுவோட கையில இப்ப 200 ரூபாய் இருந்துச்சு. சிச்சு அந்த பணத்தை பார்த்து சந்தோஷமா, அப்பாடா, இவ்வளவு ஈஸியா பணம் சம்பாதிக்கலான்ற ஐடியா எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த துணியோ சோட்டோ ரொம்ப வேஸ்ட். இன்னொரு ட்ரிப் அடிக்க வேண்டியதுதான். மதியம் 2 மணி இருக்கும். துணியும் சோட்டுவும் சாப்பிடறதுக்காக வீட்டுக்கு போனாங்க. இப்ப தண்ணீர் பந்தல் கிட்ட பன்னு புஜ்ஜி தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வரவங்க போறவங்களுக்கு தண்ணிய கொடுத்துக்கிட்டு. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிச்சு காக்கா மறுபடியும் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. ஹாய் பன்னு, ஹாய் புஜ்ஜி, டியூட்டி பாக்குறீங்களா? அப்போ பன்னு சிச்சுவை பார்த்து, ஆண்டி, என்ன மறுபடியும் அந்த காலி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? காலை தானே தண்ணி கொண்டு போனீங்க. அது பன்னு, அவங்க வந்தது துபாயில இருந்து. துபாய்க்காரங்களுக்கு தாகம் அதிகம், உனக்கு தெரியும்ல. தண்ணி எல்லாத்தையும் குடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அதான் மறுபடியும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். அவங்க துபாயில இருந்து வந்தாங்களா இல்ல ஏதாவது வறண்ட பூமியில இருந்து வந்தாங்களா? பானையில இருக்கிற தண்ணியெல்லாம் உங்களுக்கே கொடுத்துட்டா வரவங்க மத்தவங்களுக்கு என்ன பண்றது? என்ன புஜ்ஜி இது? தாகத்தோட இருக்கிறவங்களுக்கு தண்ணி குடுக்கணும்னு தானே இந்த தண்ணீர் பந்தலே வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா என் சொந்தக்காரங்களும் பாவம் இல்லையா?
பன்னு புஜ்ஜி வேற வழி இல்லாம சிச்சு காக்காவுக்கு 15 பாட்டில் தண்ணிய கொடுத்தாங்க. அத பக்கத்து ஊர்ல கொண்டு போய் வித்து மறுபடியும் ஒரு 300 ரூபாய் சம்பாதிச்சா. இப்படியே ஒரு வாரமும் போச்சு. சிச்சு காக்கா காலையில வந்து துணி கிட்ட கேட்டு, மதியம் வந்து புஜ்ஜி கிட்ட கேட்டு வாட்டர் பாட்டில தண்ணி ரொப்பிக்கிட்டு போய் அடுத்த ஊர்ல அதை வித்து கை நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சாயந்தர நேரம் சிச்சு காக்கா அவ சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையுமே கட்டல்ல போட்டு அதை எண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்த சின்னு அதை பாத்துட்டான். அம்மா, உனக்கு ஏது இவ்வளவு பணம்? லாட்டரி ஏதாவது விழுந்துச்சா? லாட்டரி இல்லடா, இது என்னுடைய புத்திசாலித்தனம். அந்த புஜ்ஜியும் பண்ணுவோம் இலவசமா தண்ணி விக்கிறாங்கல்ல, அத பாட்டில ரொப்பி கொண்டு போய் பக்கத்து ஊர்ல வித்துதான் சம்பாதிச்சிருக்கேன் இவ்வளவு பணத்தை. அத கேட்டதுமே சின்னுவுக்கு கோவம் வந்துருச்சு. அம்மா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? பாவம் ஊர்க்காரங்களோட தாகத்தை தீக்கிறதுக்காக பன்னுவும் புஜ்ஜியும் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி இலவசமா எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க பாக்குறாங்க. ஆனா நீ அத வாங்கிட்டு போய் பக்கத்து ஊர்ல வித்து பணம் சம்பாதிக்கிற. அம்மா, இது நல்லா இல்ல. சும்மா வாய மூடுறா. வியாபாரம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணத்தான் வேணும். அவங்களுக்கு பண ஆசை இல்ல, அதனால வேண்டான்னுட்டாங்க. எனக்கு ஆசை இருக்கு, அதனால நான் சம்பாதிக்கிறேன். ஆனா அவங்க நம்பிக்கையை நீ கொன்னுட்டேம்மா. யாராவது தாகத்துல இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கறத வியாபாரமா மாத்துவாங்களா? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்றம்மா. நான் இப்பவே போய் அவனுங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேன். அப்போ சிச்சு காக்கா சின்னவ தடுத்து, டேய், பேத்த தாயை எதிர்த்து பேசுறியா? இந்த விஷயத்த வெளியில சொன்ன உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஒழுங்கா போய் உக்காந்து படி அப்படின்னு சிச்சு காக்கா மிரட்டினதும் சின்ன அழுதுகிட்ட வீட்டுக்குள்ள போனான். ஆனா அவனுக்கு மனசு கேட்கல. தப்பு கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்போது அதை தடுத்து நிப்பாட்டியே ஆகணும். அன்னைக்கு ராத்திரி 8 மணி இருக்கும். சின்னு மெதுவா அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து நேரா பன்னுவோட வீட்டுக்கு போனான். அங்க பன்னு புஜ்ஜி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, பன்னு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். ஆனா என்னையும் எங்க அம்மாவையும் மன்னிச்சிடுங்க. என்னடா ஆச்சு சின்னு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சின்னு அழுதுகிட்டே, எங்க அம்மா நீங்க இலவசமா கொடுக்கற தண்ணிய பாட்டில நிறைச்சிக்கிட்டு போறாங்கல்ல, அது சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல, பக்கத்து ஊர்ல பாட்டில் 20 ரூபான்னு வித்து தினமும் 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். அதை கேட்டதும் புஜ்ஜிக்கும் பன்னுக்கும் ரொம்பவே கோவம் வந்துச்சு. புஜ்ஜி கோவமா முகத்தை வச்சுக்கிட்டா. பன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு, ஏண்டா, நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல பானை வாங்கி எல்லாருக்கும் இலவசமா தண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா அதை உங்க அம்மா வியாபாரமா மாத்திக்கிறாங்களா? என்ன குணண்டா அவங்களது? இது சுத்தமா சரியில்லடா. சின்னு அண்ணா, நீ ரொம்ப நல்லவன்டா. உங்க அம்மா தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சிருந்து எங்க கிட்ட வந்து சொன்ன பாத்தியா? இனிமே இதை நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாம வீட்டுல போய் படுத்து தூங்க. அடுத்த நாள் மதியம் ஒரு 12 மணி இருக்கும். அப்ப அந்த தண்ணீர் பந்தல் கிட்ட யாருமே இல்ல நினைச்சுக்கிட்டு சிச்சு காக்கா வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. எல்லா பாட்டிலையும் தண்ணியே நிறைச்சுக்கிச்சு. சந்தோஷமா சிச்சு காக்கா பாட்டு பாட ஆரம்பிச்சுது. கை நிறைய காசு வாய் நிறைய தோசை, கை நிறைய காசு வாய் நிறைய தோசை அப்படின்னு சிச்சு காக்கா சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி மகிக்கழுகு, சோட்டு, துணி, பன்னு, புஜ்ஜி எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒரேடியா வெளியில வந்தாங்க. எல்லாருடைய கண்ணுலயும் கோவம் தெளிவா தெரிஞ்சுது. காசும் உனக்கு, தோசையும் உனக்கா? வீணா போனவள, எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க? சிச்சு காக்கா வசமா மாட்டிக்கிட்டா. என்ன சொல்றதுன்னு தெரியாம, டோனி, நீங்க சாப்பிட போயிட்டீங்கன்னு நினைச்சேன். இங்கதான் இருக்கீங்களா? இது துபாய் சொந்தக்காரங்களுக்கு. அப்ப சோட்டு முன்னாடி வந்து நின்னு, என்னது துபாய் சொந்தக்காரங்களுக்கா? இன்னொரு தடவை பொய் சொன்ன நாக்கு இழுத்து வச்சு வெட்டிடுவேன். எங்க பசங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல எல்லாருக்கும் இலவசமா தண்ணீர் கொடுக்க பார்த்தா அத வியாபாரமாக்கி பணமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க? சிச்சு, நீ இவ்வளவு மோசமானவளா? சின்ன பசங்க தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அத வியாபாரமாக்கி அதை வச்சு பணம் சம்பாதிக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? ஆண்டி, உங்க பிசினஸ்க்கு இன்னொரு ஐடியா கொடுக்கவா? அந்த பானையில இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பானையை கொண்டு போய் பக்கத்து ஊர்ல வித்துருங்க. இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். திருட்டு பிசினஸ் நல்லா நடக்கும். சிச்சு காக்காவால் அங்கிருந்து ஓடி போகவும் முடியாது. ஏன்னா சுத்தி ஊச்சனங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு அவமானத்துல தலை குனிச்சு நின்னா. அப்பதான் சின்ன காக்கா அங்க வந்தான். அம்மா, நான் தான் சொன்னல இது தப்புன்னு. உன்னுடைய பேராச குணத்தினால இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற. என்னைக்காவது நீ செஞ்சது தப்புன்னு உணரு. சிச்சு காக்கா புள்ள சொன்னது கேட்டு கண்ணுல கண்ணீரோட தலையை குனிஞ்சு, மன்னிச்சிடுறா சின்னு, நீ அன்னைக்கே தப்புன்னு சொன்ன. ஆனா காசு சம்பாதிக்கணுன்ற ஆசையில இலவசமா கிடைக்கிற தண்ணிய கூட வாட்டர் பாட்டில ரொப்பி நான் விற்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் பன்னு புஜ்ஜி கிட்டே கொடுத்துடுறேன். அவங்க இதுக்கே பயன்படுத்திக்கிட்டோம். சிச்சு காக்கா அவ சம்பாதிச்ச 10,000 ரூபாயை எடுத்து பசங்க கையில வச்சா. சிச்சு, பணத்தை திரும்ப கொடுத்ததுனால உன்னை நாங்க மன்னிச்சிட்டோம் நினைக்காத. உன் புள்ள சின்னுக்காக தான் நாங்க அமைதியா இருக்கோம். சின்னு, இந்த பணத்துல இன்னொரு 4 பானையை வாங்கி
பக்கத்து ஊர்ல இதே மாதிரி தண்ணீர் பந்தல் வைக்கலாம்டா, அங்கேயே எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கலாம். ஆனா அடுத்த தடவை யாராவது பாட்டிலோட வந்தாங்கன்னா அந்த பாட்டில தண்ணிய ஊத்தி அந்த பாட்டிலாலே அவங்க தலைய உடைச்சிடணும். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. சிச்சு காக்கா அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னா. இந்த கதையில இருக்கிற நீதி, ஒருத்தங்க செய்யற உதவிய நாம வியாபாரமா ஆக்கிக்கிட்ட நினைச்சா அதை விட தப்பு வேற எதுவும் இல்ல.